ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கதை கவிதையோட பார்க்க போகிறோம். அது என்ன கதை கவிதைங்கிறத வாங்க உள்ள போய் பார்க்கலாம். நம்ம கண் முன்னாடி இப்போ கம்பீரமாக நிற்கிறாரு இந்த ராஜாவோட கதை தான். இவர் உண்மையில கம்பீரமான ராஜா. இவர் வாழேந்தி போர்க்களத்தில் வந்துட்டா எதிரிகளுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக இருப்பார். இவர் போர்க்களத்துக்கு வந்துட்டாருன்னு தெரிஞ்சாலே பல வீரர்கள் தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஒரு வீரர் தான் இவர். அவரோட வாளால பல ராஜ்யங்களை கைப்பற்றினாரு. அப்படி ஒரு ராஜ்யத்தை கைப்பற்ற போனாரு. அதுவும் தன்னந்தனியா போனாரு. அங்க எத்தாப்புல 1000 வீரர்கள் இருந்தாங்க. அவர் தன்னோட வாளை வச்சு சுழட்டி அந்த மொத்த கூட்டத்தையும் அழிச்சாரு. இந்த போருக்கு பின்னால பல நாடுகள் இவரை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாங்க. இப்படி ஒரு வீரரை நம்ம நாட்டுக்குள்ள வராம பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளும் முன்னெச்சரிக்கையில் இருந்தாங்க. இப்படி பல நாடுகளை தன்னோட வாளால் கைப்பற்றினவர் ஒரு வாட்டி தன்னோட ராஜ்யத்தை அப்படியே சுற்றி பார்க்கணுன்ட்டு வராரு. அந்த இடத்துல ஒரு பெண் வரா. அந்த பொண்ணு பார்த்தபோது இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. அதாவது உலகத்தையே மறக்கிற அளவுக்கு அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு இருந்தார். தான் கைப்பற்றின ராஜ்யங்கள் அத்தனையும் இந்த பொண்ணுக்காண்டி கொடுத்தாவது இந்த பொண்ணை எப்படியாட்டம் நம்ம அடைஞ்சிடணும் அப்படின்னு நினச்சாரு. இப்படி அந்த பெண்ணை பார்த்து உறைஞ்சி நின்னாரு. அந்த பெண்ணுக்காண்டி ஒரு கவிதை எழுதினாரு. அது என்ன கவிதைன்னு வாங்க பார்க்கலாம். நான் ஓர் போர் வீரன். என்னையும் என் கையிலுள்ள கூரிய போர்வாளை கண்டு பயந்து போர்க்களத்தில் சரிந்த கண்கள் 1000. அப்படி 1000 கண்கள் கண்டு பயப்பட வைத்து சரித்த கூர்வாள் என் கையில் இருந்தும் அவள் கண்களை பார்த்து சரிந்து விட்டேன். அப்போதுதான் புரிந்தது அவள் கண்கள் என் கையிலுள்ள கூரிய வாளை விட 1000 மடங்கு கூர்மையானது என்று. அந்த பொண்ணுக்காக இப்படி ஒரு கவிதை எழுதினாரு. அந்த பொண்ணு இருக்கிற நாட்டுக்கு ராஜ்யத்துக்கு போய், நான் என்னோட கைப்பற்றின ராஜ்யம் எத்தனத்தையும் ஃபுல்லாக தாரேன், நீங்கள் எனக்கு இந்த பொண்ணை மனம் முடிச்சு வைங்கன்னு சொல்லி கேட்டார். இப்படி ஒரு ராஜா கேட்கும் போது கொடுக்காம இருப்பாங்களா? கொடுத்தாங்க. அந்த பொண்ணையே கல்யாணம் முடித்தார். மேலும் பல ராஜ்யத்தை கைப்பற்றினார். வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தார். இந்த கதை கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் அடுத்த ஒரு சூப்பரான கதை கவிதையோட உங்களோட மீட் பண்ணுறேன். பாய்.